வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான அன்பை கொண்டாடும் விதமாக ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் யோஜனா இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் நிதி சேர்க்கை சூழலை மாற்றி அமைப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. 2047ஆம் ஆண்டிற்குள் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நேற்று அகமதாபாத்தில் குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து முன்னதாக அகமதாபாத்தில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டத்தில் ஒன்றையும் அவர் நடத்தினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் 6 நாள் பயணமாக அமெரிக்கா செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது சிகாகோவில் முக்கிய முதலீட்டாளர்களுடன் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். மேலும் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில் முனைவோர் மற்றும் கண்டுபிடிப்புக்கான போல்ஸ்கி மையத்திற்கும் செல்கிறார். அதனைத் தொடர்ந்து G20 அமைப்பின் அமெரிக்க தலைமையின் கீழ் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கூட்டத்தில் இந்திய தூதுக்குழுவிற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமை தாங்க உள்ளார். புதுச்சேரி அரசின் கோப்புகள் ஒப்புதலுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.